இங்க ஒரு புலி அதோட ஓனரை தேடி ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள நுழைஞ்சிருது. புலிய பார்த்ததும் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. உள்ள போனதும் எங்க போறதுன்னு தெரியாம நேரா ஒரு லிப்டுக்குள்ள போயிருது. ஆனா அந்த டைம்ல ஒரு அம்மாவும் அவங்களோட குழந்தையும் லிப்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. புலிய பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. ஆனா ரொம்ப ஆச்சரியமா அந்த புலி அவங்கள அட்டாக் எதுவுமே பண்ணல. அது அம்மாவோட தோல்ல இருந்த அந்த சின்ன குழந்தைய ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டே நிக்குது. அப்போ திடீர்னு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே புலியை நோக்கி கையை நீட்டுது. சடனா அந்த புலியும் அதோட பாதத்தை நீட்டி அந்த குழந்தையோட கையை டச் பண்ணுது. புலியோட பாதத்தை தொட்டதும் அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. கொஞ்ச நேரத்துல லிப்ட் டோர் ஓபன் ஆனதும் அந்த புலி சோகமா அங்க இருந்து வெளியே வந்துருது. அடுத்ததா அந்த புலி அந்த மாலோட மொட்டை மடிக்கு வந்துருது. அங்கேயாவது அதோட ஓனர் இருக்கிறாரான்னு தேடி பாக்குறதுக்காக வந்திருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய சிட்டியில அதோட ஓனரை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு அதுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த புலியை பிடிக்கிறதுக்காக அந்த ரூஃப் டாப்புக்கு கார்ட்ஸ் கையில மயக்க ஊசி துப்பாக்கியோட வந்துடுறாங்க. ஆனா அவங்கள பார்த்ததும் புலி பயந்து போய் வேகமா அங்க இருந்த ஒரு வென்டிலேஷன் பைப் வழியா போயிட்டு அங்க இருந்த ஒரு பெரிய விளம்பர போர்டு மேல போய் ஏறி நிக்குது. பார்த்தா அந்த அட்வர்டைசிங் போர்டு ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த போர்டு வெயிட் தாங்காம முன்னாடியும் பின்னாடியும் ஆட ஆரம்பிக்குது. இதனால பதட்டமான அந்த புலி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அதோட ஷார்ப்பான நகங்களால அந்த அட்வர்டைசிங் போர்டை ஆடாம ஸ்டெடியா வைக்க ட்ரை பண்ணுது. அப்போ கீழே நின்று அதை பார்த்துட்டு இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நிறைய டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில் அந்த புலி எப்படியோ அந்த விளம்பர போர்டு மேல ஏறிடுது. அதை பிடிக்க வந்த கார்ட்ஸும் அதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த போர்டை மாட்டி இருந்த நட்டு போல்டு எல்லாம் திடீர்னு லூஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால அந்த புலி இப்போ கீழே விழுற மாதிரி போகுது. அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயத்துல அந்த புலி பயங்கரமா பேனிக் ஆகி அப்படியே நிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியாம அது பயங்கரமா பயப்படுறது இப்போ அதோட கண்கள்ல தெளிவா தெரியுது. அப்பதான் திடீர்னு அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. பார்த்தா அந்த புலி காணலன்னு தேடிட்டு இருந்த அதோட ஓனர் அந்த புலியை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு பெரிய ஹாட் ஏர் பலூன்ல அங்க வந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த அட்வர்டைசிங் போர்டுல இருந்த போல்ட்டும் ரொம்ப லூஸ் ஆகிருது. ஓனரை பார்த்ததும் எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைச்ச புலியோட நம்பிக்கை இப்போ திரும்பவும் குறைய ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் அதோட ஓனர் அந்த புலிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயங்கரமா பயப்படுறாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அந்த புலி சின்ன வயசுல ரொம்பவும் விரும்பி கேட்கிற ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாங்கை கேட்டதும் அந்த புலிக்கு அதோட ஓனர் கூட சின்ன வயசுல ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சடனா அந்த பாட்டை கேட்டதும் அதுக்கு அதோட பாடி முழுக்க ஒரு புது எனர்ஜி கிடைக்குது. உடனே அதுகிட்ட இருந்த மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த அட்வர்டைசிங் போர்டு மேல ஏறுது. அந்த போர்டு உடஞ்சி விழுகிற கடைசி செகண்ட்ல திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி அந்த பக்கமா ஏர் பலூன்ல இருந்த அதோட ஓனரோட மடிக்கு சேஃபா போயிடுது.